வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. உங்க பேரு? எங்க அட்வொகேட்டா இருக்கீங்க? ஹைகோர்ட்ல ஜூனியர் அட்வொகேட்டா இருக்கேன். எந்த ஹைகோர்ட்? சென்னை ஹைகோர்ட்டா, மெட்ராஸ், மதுரை ஹைகோர்ட்டா? சென்னைங்க. சரி, இப்ப என்ன விஷயம்? ஒரு 7500 பேமெண்ட்டுக்கு நேத்துல இருந்து மாத்தி ஹராஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? யாருங்க பண்றாங்க? நீங்க ஒரு எஸ்ஐ யாரோ ஒருத்தர் பேசுறாராமே, யாரு? போலீஸுக்கு இதுல என்ன வேலை? நடவடிக்கை எடுக்கிறதுக்கு போலீஸ் பேசுவாங்களா? அதிகபட்சம் இந்த அம்மாட்ட செக் வாங்கியிருப்பீங்க. செக்க கலெக்ஷன் போட்டு பவுன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்க. ஏன்னா அதுக்கிடையில ஒரு எஸ்ஐ வச்சுட்டு எதுக்கு மிரட்டுறீங்க? அம்மா, இது என்ன விவரம், என்ன காசுன்னு ஷார்ட்டா சொல்லுங்க, சுருக்கமா சொல்லுங்க. நானு டிவி ஒண்ணு எடுத்திருந்தப்பா பஜாஜ் ஆபீஸ்ல. சரி, அது எடுத்திருந்தேன். அது கரெக்டா கட்டிட்டு தான் இருந்தேன். இடையில கால்ல அடிபடிச்சு எலும்புரிவாச்சுல. அப்போ ஒரு கட்டல. சரி. அப்போ ஒரு கொஞ்ச நாள் கட்டாம விட்டேன். அப்புறம் 7000 பெண்டிங் இருக்குன்னு போன் பண்ணிட்டே இருந்தாங்க. மொத்தம் எடுத்த லோன் எவ்வளவு? மொத்தம் எடுத்ததே டிவியோட ரேட் 30,000 ரூபாய் தான். சரி, 30,000 லோன் எடுத்தீங்களா? கையில இருந்து கொஞ்சம் காசு கட்டினீங்களா? இல்ல, கையில இருந்து கொடுக்கல. கையில இருந்து கொடுக்காம தான் கட்டணும். நம்ம ரெகுலரா எடுத்துக்கிட்டே இருந்தோம். சரி, வருஷமா எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால சரி. இந்த மாதிரி அட்வொகேட் நிறைய டார்ச்சர். இப்ப பேசுறவங்க ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, சரிங்களா? அவன் வந்து அமௌண்ட் கட்டிருக்க சொன்னது லோன் நம்பர் வச்சு கட்டல. யார் கால் பண்ணாலும் அவங்களுடைய பர்சனல் அமௌண்ட்டுக்கு நம்ம அமௌண்ட் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. நிறுவனத்துக்கு அமௌண்ட் உள்ள வரல. சரி சரி. இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. லோன் க்ளோஸ் ஆகலாம். இன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா 20,737 ரூபாய் பெண்டிங்ல தான் இருக்கு. சரி. இந்த லோன் எப்ப கட்டிருக்கோம்னா 2024 கட்டி முடிச்சிருக்கோம். இப்ப 2026. சரி, ஓகேங்களா? டைம் கொடுக்குற அத்தாரிட்டி வந்து இல்லைன்னு சொல்லி இவங்களுடைய வீட்டு அட்ரஸ் அவங்க லீகல் நோட்டீஸுமே அனுப்பிச்சிருக்கோம். சரி. அதையுமே அவங்க ரிசீவ் பண்ணல. லீகல் நோட்டீஸ் எந்த அட்ரஸ்க்கு அனுப்புறீங்க? டோர் நம்பர் 160. அம்மா, அந்த அட்ரஸ்லயே இருக்கியா இப்ப? அந்த அட்ரஸ்ல இல்ல. அந்த அட்ரஸ்ல வீடே முதல்ல கிடையாது. அது பூரா தூர் வாரிட்டாங்க. தூர் வாரி தான் வேற பக்கம் கொடுத்துட்டாங்களே. சரி, இப்ப இருங்க. இப்ப இன்னைக்கு தேதியில 20,000 சம்திங் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. சரி, இப்ப இந்த அம்மாட்ட நேத்துல இருந்து பயமுத்திட்டு இருக்கீல, என்ன விஷயம் அதை மட்டும் சொல்லுங்க. யாருங்க பயமுறுத்துறாங்க? அவனா குழந்தையா பயமுறுத்து? இல்ல, எஸ்ஐ யாரு பேசுறது? யாரு அந்த எஸ்ஐ? அம்மா, நடவடிக்கை எடுத்தா கோர்ட் வந்து கட்ட போறாங்க. இல்ல, இதுல போலீஸ் இன்வால்வ் பண்ணி பேசுறதுக்கு என்ன இருக்கு? எந்த டாக்குமெண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு? பஜாஜ் பைனான்ஸுக்கு வேலை பார்க்கறது தான் தமிழ்நாடு போலீஸோட. இல்ல, பஜாஜ் பைனான்ஸுக்கு வேலை பார்க்கறது தான் தமிழ்நாடு போலீஸோட வேலையா? சிவில் டிபார்ட்மெண்டா? அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கா? மேடம், உங்க என்ரோல்மெண்ட் நம்பர் சொல்லுங்க. இல்ல, உங்க ஹைகோர்ட்ல உங்க சீனியரோட சேம்பர் நம்பர் சொல்லுங்க. எங்க இருக்கு? உங்க பேரு? உங்க பேர் சொல்லுங்க. சரி மேடம், இந்த மாதிரி ஒரு கஸ்டமரை டைரக்டா ஒரு நாளைக்கு 25 தடவை கால் பண்ணி மன உளைச்சல குடுக்கறதுக்கு உங்க நேத்துல இருந்து எத்தனை தடவை பேசியிருக்காங்க? ஆமா ஒண்ணு இல்ல. ஆமா ஒண்ணு இல்ல. மேலாமா ஒரு நிமிஷம். நேத்துல இருந்து அந்த எஸ்ஐ பேசுனது, இந்த மேடம் பேசுனதை எனக்கு கால் ரெக்கார்டு அனுப்பி விடுங்க. உங்க கிட்டே வரவிடாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன், சரியா? என்ன விளையாட்டா இருக்கா? ஒரு 20,000 ரூபாய் பணத்துக்காக என்ன வரப்போகுது? அது எப்படி? இங்க பாருங்க, வாங்கினவங்களுக்கு எப்படி கட்டணம் தெரியும். அதை விட்டுட்டு நான் இருங்கம்மா, ஒரு நிமிஷம் இருங்கம்மா. ஒரு நிமிஷம் நீங்க இருங்க. மேலாமா, நீங்க பேசும்போது குறுக்க பேசாதீங்க, பயம் போடுங்க. மேடம், ஒருமையில பேசுறதுக்குலாம் உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? கட்டாம என்ன பண்ண போறேன்றீங்க? உங்க வீட்டுல நான் மாடா மேய்க்கிறாங்க. இங்க பாருங்க, தேவையில்லாம இங்க பாருங்க, பார் கவுன்சில்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அடுத்து பிராக்டிஸ் பண்ண விடாம பண்ணிடுவேன். விளையாட்டா இருக்கா? முடிஞ்சா பண்ணுங்களா? நாளைக்கு காலையில 10 மணிக்கு உங்களை சேம்பர்ல வந்து பாக்குறேன். நீங்க 10 மணிக்கு நாளைக்கு நீங்க சொன்ன சேம்பர் காலைல 10 மணிக்கு உங்களை வந்து பாக்குறேன். நான் விளையாட்டா இருக்கா? கேக்குற கால். அம்மா, அந்த எஸ்ஐ பேசுனது, இந்த மேடம் பேசுனது எல்லாத்தையும் எனக்கு அனுப்பி விடுங்கம்மா. அனுப்பி விடுங்க. இதுக்கப்புறம் ஒரு கால் வந்துச்சுன்னா நான் பாத்துக்கிறேன். என்ன விளையாட்டா இருக்கா? என்ன லேடியா? இவங்க வயசு என்ன தெரியுமா? 60 வயசு ஆக போகுது. எனக்கு பெத்த தாய் மாதிரி லேடிங்கிறீங்க. நீ உண்மையிலே அட்வொகேட் தானே? முதல்ல ஒரு நாகரிகமா பேசுங்க. உண்மையிலே அட்வொகேட் தானே நீங்க? இங்க பாருங்க, நான் பேசுறத வீடியோ எடுத்துட்டு தான் பேசுறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல சமூக வலைதளத்துல வர இந்த வீடியோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல சோசியல் மீடியால வர இந்த வீடியோ பாக்குறீங்களா?
என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு 20,000 ரூபாய்க்கு நேத்துல இருந்து அம்மாவையும் பிள்ளையும் போட்டு இந்த பாடுபடுத்துறீங்க. யாரு கால் பண்றாங்க? யாரு கால் பண்ணாங்க? அம்மா அந்த எஸ்ஐ அம்மா நீ இது எப்படி நான் செட்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த எஸ்ஐ அடுத்து கால் பண்ணாருன்னா அவரே எஸ்ஐ அடுத்து கால் பண்ணா அவரே லைன்ல போடுங்க. இந்த பேசுற அம்மாக்கு உறுதியா நான் சொல்றேன், எல்லாம் கிடையாது. கட் பண்ணிட்டேன். நான் உறுதியா சொல்றேன், இந்த பேசுற இருங்கம்மா ஒரு நிமிஷம். இந்த பேசுற அம்மா உறுதியா சொல்றேன். அதே மாதிரி இன்னொரு ஆள் பேசுறான்னு சொல்லி எஸ்ஐ கிடையாது. என்னைக்கு இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவ்வளவு ஃப்ரீயா இருக்கா லோனை வசூல் பண்ணி கொடுக்குற அளவுக்கு? நீங்க ஒண்ணு இல்ல அந்த எஸ்ஐக்கு போன் பண்ணுங்க அடுத்து. அம்மா ஒரு நிமிஷம் நம்ம அப்புறம் பேசிக்கிறோம். நீங்க முதல்ல அந்த எஸ்ஐக்கு போன் போடுங்க.